சென்னை அடையாறு இந்திரா நகர் குடியிருப்பு வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த நபரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில குடியிருப்பு மத்தியில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. தீ வைக்கப்பட்டிருந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தனக்கு வந்த உதிரி விமானத்தை தடுத்ததாக கூறி மன உளைச்சல் இருந்ததாகவும் அதனால் மது போதையில தீ வைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்றிருக்கிற நிலையில தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அடையாறு இந்திரா நகர் பேசக்கூடிய சிவபிரசாத் என்பவர் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தனது குடியிருப்புக்கு முன்பு பகுதியில தனது காரை நிறுத்திவிட்டு சென்ற நிலையில நேற்று அதிகாலை 2 மணி அளவில் கார் திடீரென தீப்பற்றி எரிவதை பார்த்து சிவபிரசாத் தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சிசிடிவி காட்சியில ஆய்வு செய்த போது சிவபிரசாத்தின் வீட்டில் அருகே வைக்கக்கூடிய மூர்த்தி என்பவர் இந்த செயலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. அவரை கைது செய்திருக்கிறார்கள். சிவபிரசாத் வசித்து வரும் அதே அபார்ட்மெண்ட்ல மூர்த்தி கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக மெயின்டெனன்ஸ் வேலை செய்து வந்து அதன் மூலமாக 2000 ரூபாய் கிடைத்ததாகவும் பெட்டிக்கடை வைத்ததாகவும் உதிரி வருமானமாக இதனை மூர்த்தி செய்து வந்ததாலும் மது போதையில் அடிக்கடி ஒரு சரியான வேலை செய்யாதனால அவரை வேலையை விட்டு நிறுத்தியதாகவும் அதுக்கு காரணமாக சிவபிரசாத் இருப்பதாக நினைத்துக் கொண்டு மன உளைச்சலில் இருந்தவர் நேற்று மது போதையில இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோலை பிடித்து சிவபிரசாத்தின் காரின் மீது ஊற்றி தீ வைத்து விசாரணை தெரிய வந்திருக்கிறது. திருப்பது மூர்த்தியிடம் திருவான்மையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது. பெட்ரோலை எடுத்து சென்று காரின் மீது ஊற்றி அவர் பற்ற வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கிறது. அது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும்